ஓப்பனிங்ல ஃபர்ஸ்ட் 1 hour ஃபுல்லா ஃப்ளாட். பையர்ஸ் வெயிட் பண்ணின டைம்ல நியூஸும் டெக்னிக்கல் பிரேக்கும் சேர்ந்து வந்ததுனால மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டா கீழே விழுந்துச்சு. வணக்கம் மக்களே. இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்த இம்பார்ட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ், சடனா ஆஃப்டர்நூன்ல வந்த செல்லிங், அதுக்கு பின்னாடி இருந்த ரீசன்ஸ், டெக்னிக்கல் பிக்சர், குளோபல் நியூஸ் இம்பாக்ட் எல்லாமே காமா டீட்டெயிலா பார்க்கலாம். இது சிம்பிள் கரெக்ஷனும் இல்ல, பேனிக் கிராஷும் இல்ல. ஆனா மார்க்கெட் சென்டிமெண்ட் வீக் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகிற ஃபேஸ்னு கிளியரா தெரியுது. இன்னைக்கு மார்க்கெட்டை பார்த்தா மார்னிங் செஷன்ல மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டும் கன்ஃபியூஸ்டும் தான் இருந்துச்சு. ஓப்பனிங்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் 1 hour வர நிஃப்டி, சென்செக்ஸ் ரெண்டுமே ஒரு கிளியர் டைரக்ஷன் எடுக்கல. ரேஞ்ச் பவுண்டா தான் மூவ் பண்ணிடுச்சு. பையர்ஸ் டிப் பை பண்ணலாமான்னு வெயிட் பண்ணினாங்க. செல்லர்ஸ் ஃபுல் அக்ரெசிவா செல் பண்ணல. ரிசல்ட் சைலன்ஸ் பிளஸ் அன்சர்டனிட்டி. ஆஃப்டர்நூன் டர்னிங் பாயிண்ட். ஆனா ஆஃப்டர்நூன் செஷன் வந்ததுக்கப்புறம் சிச்சுவேஷன் ஸ்லோவா சேஞ்ச் ஆகுது. நியூஸ் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆச்சு, டெக்னிக்கல் லெவல்ஸ் டெஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த செல்லிங் சிங்கிள் கேண்டில் இல்ல, ஸ்லோவா பில்ட் ஆகி கான்ஃபிடன்ஸை பிரேக் பண்ணிடுச்சு. வை நோ ஸ்ட்ராங் ரிகவரி? க்ளோசிங் பக்கம் கொஞ்சம் ரிகவரி ட்ரை பண்ணினாலும் அந்த பையிங்ல ஸ்ட்ரென்த் இல்ல. ரீசன் சிம்பிள், பையர்ஸ் கான்ஃபிடன்ஸ் இல்ல. டுமாரோ பெட்டர் கிளாரிட்டி வரும் மைண்ட் செட். பிக் மணி சைட்ல சப்போர்ட் வரல. ஓவராலா பார்த்தா மார்க்கெட் கண்ட்ரோல் செல்லர்ஸ் கையில தான் இருந்துச்சு. குளோபல் அண்ட் நியூஸ் இம்பாக்ட். இன்னைக்கு மார்க்கெட் சென்டிமெண்ட்டை ஹெவியா அஃபெக்ட் பண்ணின ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ். பயா ட்ரம்ப் ரஷ்யன் ஆயில் டாரிஃப் வார்னிங். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல ரஷ்யா ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ் மேல 500% டாரிஃப் இம்போஸ் பண்ண போறோன்னு வார்னிங். இது குளோபல் ஆயில் மார்க்கெட்ல அன்சர்டனிட்டி கிரியேட் பண்ணுச்சு. ரிஸ்க் சென்டிமெண்ட்டை ஷேக் பண்ணிடுச்சு. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் மேல ப்ரெஷர் வந்துச்சு. இந்தியன் மார்க்கெட்டுக்கு எஃப்ஐஐஸ் காஷியஸ் ஆயிட்டாங்க. ரிஸ்க் ரெடியூஸ் பண்ணலான்னு செல்லிங் சைட் மூவ். இன்னைக்கு சைக்காலஜி ரொம்ப கிளியர். மார்னிங் நத்திங் டு டூ, வெயிட் பண்ணலாம். ஆஃப்டர்நூன் லெவல்ஸ் பிரேக் ஆகுது. க்ளோசிங் பெட்டர் எக்ஸிட் அண்ட் சிட் கேஷ். இதுதான் சடன் ஃபாலா நமக்கு தெரியிற ரீசன். டெக்னிக்கல் வியூ 50-day மூவிங் ஆவரேஜ். இப்போ டெக்னிக்கல் சைட்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் 50 DMA. ஸ்விங் அண்ட் பொசிஷனல் ட்ரேடர்ஸ் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற லெவல். மார்க்கெட் இதுக்கு மேல இருந்தா கான்ஃபிடன்ஸ், இதுக்கு கீழே ப்ரெஷர் வரும்போது சென்டிமெண்ட் வீக். இன்னைக்கு நிஃப்டி 50 DMA பக்கம் ஹெவி ப்ரெஷர். பையர்ஸ் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணினாலும் சஸ்டெயின் ஆகல. அதான் டிப்ல ஸ்ட்ராங் பவுன்ஸ் வரல. கிராஷா இல்ல, கரெக்ஷனா இல்ல. கிளியரா சொல்றேன், நாட் சடன் கிராஷ், நாட் சிம்பிள் கரெக்ஷன். இது பேரிஷ் மொமெண்டம் பில்ட் ஆகிற ஃபேஸ். ரேலி வரும்போது செல்லிங் வருது, மார்க்கெட் பிரீத் எடுக்க முடியல. செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸ். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல்ஸ் கான்ஃபிடன்ஸ் வீக். ரெகுலேஷன் அண்ட் நியூஸ் கன்சர்ன்ஸ். ஹெவி பையிங் சப்போர்ட் இல்ல. ஐடி ஸ்டாக்ஸ் குளோபல் கியூஸ் வெயிட் மோட். டாலர் மூவ்மெண்ட் கிளாரிட்டி இல்ல. சைட்வேஸ் டு வீக். ஆயில் அண்ட் எனர்ஜி. ரஷ்யன் ஆயில் நியூஸ் இம்பாக்ட். க்ரூட் வாலட்டிலிட்டி. ட்ரேடர்ஸ் காஷியஸ். டிஃபென்சிவ் ஸ்டாக்ஸ் ஸ்லைட் ஹோல்டிங். ஆனா மார்க்கெட் ப்ரொடெக்ட் பண்ண போதும் இல்ல. நியர் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப சிம்பிள். வாலட்டிலிட்டி கண்டினியூ ஆகும். இமீடியட் பிக் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ரிகவரி வரும்னா வால்யூம் சப்போர்ட் மஸ்ட். கீ திங் 50 DMA ரீக்ளைம் பண்ணினாதான் கான்ஃபிடன்ஸ் ரிட்டர்ன். அன்டில் தென் காஷன். பொசிஷன் சைஸ் கண்ட்ரோல். இமோஷனல் ட்ரேட்ஸ் அவாய்ட். ட்ரேடர்ஸுக்கு கிளியர் செட்டப் இல்லைன்னா ட்ரேட் வேண்டாம். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட். ஓவர் ட்ரேடிங் அவாய்ட். இன்வெஸ்டர்ஸுக்கு பேனிக் செல் வேண்டாம். குவாலிட்டி ஸ்டாக்ஸ் வாட்ச் லிஸ்ட். ஸ்டெப் பை ஸ்டெப் அக்யூமுலேஷன் ஓன்லி. இன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு அப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ட்ரிகரை ட்ரேடர்ஸ் மைண்ட்ல வச்சுக்கணும். இன்னைக்கு நைட் இந்தியன் டைம்ல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல ரஷ்யன் ஆயில் வாங்குற கண்ட்ரீஸ்க்கு 500% டாரிஃப்னு சொல்ற இஷ்யூ. அதோட ரிலேட்டடா ஒஃபிஷியல் கிளாரிஃபிகேஷன், ஸ்டேட்மெண்ட், லீகல் மூவ் வரும்னு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் ஆல்ரெடி நர்வஸ். ஆயில் பிரைசஸ் சென்சிட்டிவ் ஜோன்ல இருக்கு. எமர்ஜிங் மார்க்கெட்ஸ்ல ரிஸ்க் ஆப்படைட் ரொம்ப வீக். ஸோ இந்த நியூஸ் US ஃபியூச்சர்ஸ், ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங், மண்டே இந்தியன் மார்க்கெட் சென்டிமெண்ட் எல்லாத்தையும் டிசைட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதான் மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகிடுச்சுனாலும் கேம் இன்னும் முடியல. வீக்கெண்ட்ல 2 days கேப். நியூஸ் ரிஸ்க் இருக்கும். கேப் அப் ஆர் கேப் டவுன் பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ ஹெவி லெவரேஜ்ட் பொசிஷன்ஸ், ஓவர் கான்ஃபிடென்ட் ட்ரேட்ஸ் இவை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கிறது சேஃபர். டிஸ்க்ளைமர்:
நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்ல. இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும். மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்க ஓன் ரீசர்ச் பண்ணிட்டு டிசிஷன் எடுங்க. இன்னைக்கு ஃப்ரைடே, மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. இந்த வீக் மார்க்கெட் நமக்கு ரொம்ப கிளியரா ஒரு லெசன் கொடுத்திருக்கு. ட்ரெண்ட் வீக் சைடுக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னு. வீக்கெண்ட்ல சார்ட்டும் நியூஸும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்களும் மார்க்கெட்டை சைட்ல வச்சுட்டு வீக்கெண்டை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. மண்டே ஃப்ரெஷ்ஷா கிளியர் மைண்ட் செட்டோட மார்க்கெட்டுக்கு திரும்ப வரலாம். Until then, stay calm, stay disciplined.